அனைவருக்கும் வணக்கம். பன்னீர்செல்வம் பகீர் முடிவு, ஓபிஎஸ் விலகல், மோடி வியப்பு, எடப்பாடி அதிர்ச்சி, ஸ்டாலின் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் தலைவருமாக விளங்கி வரும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் இறுதியில் எடுக்கப்பட்ட முக்கியமான 3 முடிவுகள் குறித்து இப்பதிவில் பார்ப்போம். இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அதில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவோடு கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அப்படி ஒருவேளை நடந்தால் பன்னீர்செல்வத்தை விரும்புபவர்கள் கூட அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை கவனிக்கும் போது பன்னீர்செல்வம் திமுக பக்கம் சாய்வாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. தமது ஆதரவாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்திய பன்னீர்செல்வம் முக்கியமான 3 முடிவுகளை எடுத்தார். முதல் முடிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்பதாகும். இந்த வெளியேற்ற செய்தியை கேள்விப்பட்டதும் பிரதமர் மோடி வியப்பில் ஆழ்ந்துள்ளார். இந்த அறிவிப்பை கேட்டு அக்கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் நடைபெற உள்ள இந்த முக்கியமான காலகட்டத்தில் இவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துவிட்டார்களே, இதனால் நமது கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்து விடுமோ என்கின்ற கலக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாக கூறப்படுகிறது. இரண்டாவது முடிவாக தொண்டர்களை சந்திக்க பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறார் என்பதாகும். இந்த முடிவை கேட்டதும் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நம்ம ஊர் பக்கம் வந்தால் கூட்ட நெரிசலால் ஒரு காய்கறி கூட வாங்க போக முடியாது என்ற கவலையில் அவரது சுற்றுப்பயண அட்டவணையை ஆவலோடு எதிர்பார்ப்பதாக கேள்வி. காரணம், அவர் சுற்றுப்பயணம் இன்ன தேதியில் வருகிறார் என்று தெரிந்து கொண்டால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வைத்து விடலாம். பிறகு இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கூடும் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமலும் தேவையற்ற சிரமத்தை தவிர்த்து கொள்ளலாம் என்பதும் அவர்கள் கருத்தாக உள்ளது. அதனால் உங்கள் ஊர் பக்கம் பன்னீர்செல்வம் எப்போது வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது முடிவானது இப்போதைய சூழ்நிலையில் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதாகும். இந்த முடிவை கேட்டதும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கேள்விப்படுகிறோம். எப்படியும் கடைசி நேரத்தில் நம் அணியில் அவர் சேர்ந்து விட்டால் நமது அணி மிகவும் பலமாகிவிடும். பிறகு நாம் ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பதாக கேள்வி. இனி பன்னீர்செல்வம் இடம்பெறும் கூட்டணியே வெற்றி கூட்டணி, மற்றதெல்லாம் வெற்று கூட்டணி, எங்கள் அணியே அணி என்று பன்னீர்செல்வத்தின் அனுதாபிகள் எங்கள் அணியே அணி, மற்றவர்க்கெல்லாம் பிடித்து விட்டது சனி என்று பன்னீர்செல்வத்தின் அனுதாபிகள் எந்த அணியோடு எங்கள் ஐயா கூட்டணி வைக்கப் போகிறாரோ என்பதை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக இருப்பதாக கேள்வி. எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லை என்றவர்கள் இறுதியாக திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளதோ என்ற எண்ணத்தை பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏற்படுத்தியுள்ளார். அவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற என்ன காரணம் என்பதே அந்த கேள்வி. அதற்கு காரணம் நாடறிந்ததுதான், நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நச்சென்று பதிலளித்துள்ளார். அந்த பதிலை கேட்டு செய்தியாளர்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். அடுத்து பேசிய அவர் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று கூறிய பண்ருட்டி ராமச்சந்திரனிடம் 2026 ஆண்டு தேர்தலில் எப்படி பயணப்பட போகிறீர்கள் என்ற கேள்விக்கு பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட உள்ளார். எத்தனையோ தேர்தலை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல 2026 தேர்தலையும் சந்திக்கும். அதில் சரியான கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதற்கு தகுந்தாற்போல் எங்கள் முடிவு இருக்கும் என்று பதிலளித்து அதிர வைத்தார். தாவேகா கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்ற கேள்விக்கு எல்லா கருத்துக்களையும் பேசி எங்களுக்குள் ஏற்பட்ட ஒருமித்த கருத்தைத்தான் உங்களிடம் தெரிவிக்கிறோம் என்றார் அவர். மேலும்
அவர் அளித்த இன்னொரு கேள்விக்கான பதில்தான் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கிறது. 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கூறுகின்றன. உங்களுக்கு அந்த எண்ணம் உள்ளதா என்ற கேள்விக்கு, யாரையும் வீழ்த்த வேண்டும் என்பது எங்கள் குறிக்கோள் அல்ல, யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள் என்றார். இந்த பதில் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு ஏற்படும் புரிதல் இவைதான். முதலில் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க முயற்சி செய்வார்கள். அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் கேட்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கருத்து வேறுபாடு எதுவும் எழாமல் இருந்தால் அக்கட்சியோடு கூட்டணி உறுதியாகும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் திமுகவோடு தான் கூட்டணி வைப்பார்கள் என்றே புரிந்து கொள்ளலாம். அண்மையில் பன்னீர்செல்வம் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததாக கூறப்பட்டது. இது குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பன்னீர்செல்வமே பதிலளித்தார். அப்போது அவர், நான் சென்னையில் இருக்கும்போது காலையில் நடைப்பயிற்சி போவேன், முதல்வரும் நடைப்பயிற்சிக்கு வருவார், அப்படி இருவரும் ஒருவரை சந்தித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம் என்று தெரிவித்திருந்தார். பின்னர் இன்று மாலை அவரது இல்லத்திற்கு சென்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். இது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை நடைப்பயிற்சியின் போது சந்தித்த நிலையில் மாலையில் வீட்டுக்கே சென்று சந்தித்தார். அது ஏன் என்பது புரியவில்லை. ஆனால் முதல்வரின் உடல்நலம் குறித்து நலம் விசாரித்ததாக பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். காலையில் சந்தித்த போதே உடல்நலம் விசாரித்திருக்கலாமே, வீட்டுக்கு வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை பாஜகவை மிரட்டும் வகையில் என்னை உதாசீனப்படுத்தினால் அரசியலில் நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதை மறைமுகமாக உணர்த்தியுள்ளதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இதுவரை நடுவண் அரசை எதிர்த்து பெரிதாக அறிக்கை வெளியிடாத பன்னீர்செல்வம் பிரதமர் தன்னை சந்திக்காமல் போன பிறகு நடுவண் அரசை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இப்போதுதான் தனது ஆளுமையை பன்னீர்செல்வம் வெளிப்படுத்துகிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. பன்னீர்செல்வத்தின் இந்த திடீர் அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எது எப்படியோ கூட்டணிக்கு தலைமை தாங்கி நடத்தியிருக்க வேண்டிய பன்னீர்செல்வம் கூட்டணியை தேடி போகும் நிலைக்கு வந்தது அவரது அரசியல் ஆடுகளத்தில் ஆட்டத்தை சரியாக அடித்து விளையாடவில்லை என்றே தெரிகிறது. இனிமேலாவது அடித்து ஆடுவாரா அல்லது இப்படியே தான் காலத்தை ஓட்டுவாரா என்பது அடுத்தடுத்து அவர் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தே அமையும். நன்றி, வணக்கம்.